எல்லாம் வடக்கு நண்பர்கள் தான். 3.5 இன்ச்சு டீசல் இருக்கு. 96 ரூபா 60 பைசா. அவங்க வந்து வசூல் பண்றதை விடவே மாட்டானு போலுது. எல்லா வண்டியும் நிற்கும் போதே டவுட்டா தான் இருந்தது. எங்கெங்கெல்லாம் பங்கு இருக்குதோ அங்கெல்லாம் தேடி போய் நிக்கிறதா இருக்கு. பிளேடு இல்லை, ஒரு மாதிரி ரோப் மாதிரி ஈரமாக தானே இருக்கும். அப்படியே கட் பண்ணுறோம். எம்டி ஆடு ஓகே. அங்கே பாரு கடல் மாரி இருக்குது தண்ணி பாரு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வண்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். வேக்க மேரட்டான இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரிகுட்லா கிட்ட இருக்கேன். ஹைதராபாத்துக்கு போயிட்டு லோடு ஏறிக்கிட்டு ரிட்டர்ன் எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி எம்டி வந்தேன். அதாவது நைட்டு வந்தேன். நைட்டு எதுவும் ஆகாது, காலையில் தான் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல சேஃப் இல்லை டீசலுக்கு, அதனால நீங்கள் வேற எங்கன்னா நிப்பாட்டிங்க அப்படின்ட்டாலா. நான் என்ன பண்ணுறது தெரியல. அங்கேருந்து யூட்டர்ன் போட்டு மறுபடியும் வெளியே வந்து ஹைவேஸை வந்து கொண்டு நிப்பாட்டினேன். அப்படியே ஹைவேஸ் ஓரமாக தான் நிப்பாட்டியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 மணி ஆகுது. சரி ரைட்டு வாங்க, இங்கேருந்து கிளம்பலாம். போயிட்டு சொல்கிறேன் லொக்கேஷன் கூட இல்லை, ஒரு இடம் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு போய் நிற்போம். ஆள் வராங்களா என்ன எதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம் வாங்க, என்ன நடக்குது என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டீசல் டேங்குக்கு சேஃப்டி பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் வந்து வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டினேன். வாங்க புறப்படலாம். நான் போன இடத்துக்கும் இப்போ நிற்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் வித்தியாசம். ஏன்னா அவரே சொல்றாரு அந்த இடத்துல டீசலுக்கு சேஃப்டி இல்லைப்பா, நீ வேற எங்கன்னா போய் நிப்பாட்டிக்க அப்படின்னு. அதனால அந்த இடத்துக்கு வந்து இப்போ மறுபடியும் போவோம். ஹைதராபாத் 214, நலகொண்டா 113, மெராலிகூடா 66. பெரியகுட்லா டவுன் லெஃப்ட், பெரியகுட்லா பைபாஸ் ஸ்ட்ரைட்டு. அங்கேருந்து எவ்வளோ தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். வந்து நிப்பாட்டும் போதே பார்த்த மக்களே, நம்ம வண்டி மைலேஜ் ரொம்ப கம்மி தான். இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்ததில் கொஞ்சம் மைலேஜ் தந்துடும்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் கொஞ்சம் பிக்கப்பில் தான் கொஞ்சம் முன்னேற்றம் இருந்ததே தவிர மைலேஜில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. போன சிங்கிள் ஹைதராபாத் கம்பெனியில் போயிட்டு அதே லோடு தான். எவ்வளோ 8 இன்ச்சு பார்த்தோன்னா அதே தான் P8 இன்ச்சு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வந்தேன். வரும்போது 8 இன்ச்சு இருந்தது. இப்போ இங்கே வந்து பார்க்குறேன் 5 இன்ச்சு இருக்குது. 3 இன்ச்சு டீசல் காலியாக இருக்குது. ஏதோ பம்பு நாசில் தான் கட்டுற மாதிரி இருக்கும். சரி இந்த லோடு போயிட்டு நான் வந்து பார்ப்போம். இந்த லோடு என்ன லோடு, எவ்வளோ வெயிட்டு, என்ன ரேட்டு எதுவுமே எனக்கு தெரியாது. எல்லாமே அண்ணனோட டீலிங் தான். வெறும் ஃபோன் நம்பரை கொடுத்து போனாங்க, வந்துட்டேன். இதுக்கு மேலே தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு. நானும் இந்த இடம்லாம் வந்து ஏற்றது கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வரேன். நிறைய இடம் நம்ம இதுக்கு மேலே புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது மக்களே. டிரான்ஸ்போர்ட்டில் இருந்த மாதிரி இருக்காது. நம்ம பழைய டிரான்ஸ்போர்ட்டில் இருந்த மாதிரி அவங்களாம் ஃபிக்ஸடாக ஒரு லோடு வச்சுருப்பாங்க, அது ஓட்டுவோம். அது இல்லாத பட்சத்தில் எதனா வெளி லோடு ஓட்டுவோம். இப்போ ஃபுல்லாகவே மார்க்கெட் லோடு அந்த மாதிரி தான் ஓட்டிகிட்டு இருக்கோமா. இதுக்கு மேலே தான் நம்ம புதுசாக பார்க்கலாம். பாயிண்டில் கொண்டு வந்து விட்டுருக்கேன். லோடிங் ஆள்லாம் இருக்காங்க, ஏற்ற ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதோ பவுட்ரு மாரி இது, என்ன பவுட்ருன்னு தெரில. இந்த மூட்டை மாரி வச்சுருக்காங்கல்ல, எதாவது ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். லோடு ஏற்றுறதுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. பேகு போட்டிருக்காங்க.
லோடிங் ஏற்றிட்டு இருக்காங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஆகுமா. முடியல மக்களே, அவ்வளோ நெடி ஏறுது. அவங்க எப்படி தான் ஏற்றுறாங்கன்னு தெரியல. கொஞ்ச நேரம் தான் போய் நின்னேன். அவ்வளோ நெடி அப்படியே மூக்கில் சொயின்னு ஏறுற மாதிரி ஏறுது. நம்மளுக்கெல்லாம் முடியல. அவங்களுக்கு பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ரெகுலராக தானே பண்ணுறாங்க, அதனால் அவங்களுக்கு பழகிடுச்சு போல். என்னால் முடியல. வந்து அங்கேருந்து கொஞ்சம் இடையவே வந்துட்டேன். ஒரு மாதிரி இது ஏதோ பவுட்ரு மாரி இருக்குது. என்ன பவுட்ருன்னா ஒன்றும் தெரியல. ஏதோ கல் மண் இது மாதிரிலாம் போட்டு அரைக்கிறாங்களா இல்லை எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கூட தெரியல. அவங்ககிட்ட கேட்டால் அவங்க தெலுங்கில் தான் சொன்னாங்க. அவ்வளோ எனக்கும் புரியல. சரி ரைட், எது வந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு ஏதோ லோட் ஆகுதா, லோட் ஆகி கொண்டு போய் இறக்குறோமா. இங்கே பாருங்க, இது எலுமிச்சை மரம். மரமாகவே நல்லா பெருசாக இருக்குது. எலுமிச்சை பழம் கூட இருக்குது. பழனில் காய் இருக்குது பாருங்கள். அப்படியே பக்கத்தில் வந்து சீத்தாப்பழம் மரம் இருக்குது, சப்போட்டா மரமும் இருக்குது. இது சீத்தாப்பழம் மரம். இதுலேயும் 1-2 காய் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை பாருங்க, மேலே குட்டியாக இருக்குது. அதோ குட்டியாக இருக்கா காய். சப்போட்டாவும் இருக்குது சின்ன சின்னதாக. ஆனால் நானும் வீட்டில் வச்சு இந்த சப்போட்டா பழுக்கும்னு பார்க்குறேன். காஞ்சி தான் போதே தவிர பழுக்கவே மாட்டேங்குது. எப்படி பழுக்க வைக்கணும்னு தெரில. இதை பாருங்க, நிறையா இருக்கு. ஆனால் பரவாயில்லையே, இந்த இடத்துல பாருங்களேன். இது சப்போட்டா மரம், இது சீத்தாப்பழம் மரம், எலுமிச்சை பழம், தென்னை மரம் இருக்குது. அது உள்ள கொய்யா மரம் இருக்குது. அந்தாண்ட மாங்காய் மரம் இருக்குது. இது அரச மரம்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இந்த இடத்துல எவ்வளோ வச்சுருக்கேன். இதோ கூட ஒரு கொய்யா மரம் இருக்குது. அதுவும் அங்கேயும் ஒன்று இருக்குது. பாதி கண்டெய்னர் தான் வரும் போல இருக்குது. வெயிட் கம்மி தான், 15 டன்னு. என்ன பண்ணுறது, ஏதாவது ஒன்று கிடைக்கிறத ஏற்றிட்டு போனால் தான் டீசல் காது கிடைக்கும். பக்கத்தில் இன்னொரு வண்டி போடுறாங்கப்பா, ஆந்திரா வண்டி. லோடிங் முடிஞ்சது, ஏற்றிட்டாங்க. டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன். பில்லு எங்கே தருவாங்கன்னு தான் தெரில. வெயிட் பண்ணுவோம். அப்படியே ஓரம் கட்டி வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பில்லு ரெடி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க போல். வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு 1 hour கிட்ட ஆகுமா. கரெக்டாக அப்படியே ஓரமாக நிற்கிது. இங்கே தான் எல்லா வண்டியும் நிற்கிது. இது சின்ன ரோடு தான் இருந்தாலும் அப்படியே நிற்க சொல்லிட்டாங்க. ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு வெயிட் பண்ணுவோம். பில்லு வந்துச்சு. பார்ட்டி நம்பர் வந்து அங்கே இருக்கிறவங்க நம்பர் வந்து அனுப்ப சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன்னு இருக்காரு. சரி, புறப்படலாமா? இன்னும் கொஞ்சம் வெயிட் கேச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் வாடகையாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்.
வெறும் 15 டன்னு தான். சென்னை 407 கிலோமீட்டர் இருக்கு. அதாங்கி 79. பஸ் வயல்வெளிக்குள்ள பாஞ்சிருச்சு. இன்னும் பெரிய அடி இல்லை, யாருக்கும் எதுவும் ஆயிருக்காது. வெயில் பொழந்து கட்டுது. எங்கனாவது நிழல் கிடைச்சா நிப்பாட்டலாம். டீசல் போட வேண்டியது இருக்கு. போயிட்டு அந்த ரோடு ஒங்கோல் ரோடு திரும்பிட்டு பங்க்ல எதனா போடும். அது வரைக்கும் போயிடும் தான் நினைக்கிறேன். இன்னொரு பாலம் எப்போ போடுவாங்கன்னு தெரியல. ₹759. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா 1000 ஆகிடுவாங்க போடுது. இந்த லைன்ல 3 டோல்கேட் இருக்கு. 3மே 700 சில்லற தான். 760, 770 சில்லற ஒன்று அப்படிதான் இருக்கு. 200 கிலோமீட்டர் இந்த ரோடு. 3 டோல்கேட்டு. டோல்கேட்டுக்கான காசு மட்டும் ஏறிக்கிட்டே தான் போகுது அப்பப்போ. நான் ஸ்டார்டிங்கில் வரும்போது இந்த டோல்கேட் வந்து 515 ரூபாயா 512 ரூபாயா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிக்கிட்டே இவ்வளோ ரேட்டில் இருக்கு இப்போ. அதாங்கி 33 கிலோமீட்டர். கொஞ்சம் இடத்துல மட்டும் ரோடு இருக்காது, சிங்கிள் ரோடாக தான் இருக்கும். ஹோல் ரோடு எண்டு. ஏன் இந்த ரோடு மட்டும் ஓட்டினாலும் தெரியல. நான் இடம் வருதா வர எல்லாம் கேஸ் போட்டு அப்படியே பாடி வச்சுருப்பாங்க. லாபாவில் நிப்பாட்டுவோம். அங்கே பாருங்க யூஎஸ் ட்ரான்ஸ் வண்டி நிற்குது. ஆனால் எல்லாம் வடக்காலாம் இருப்பாங்க. இருப்போம், நம்மளுக்கும் டயர்டு இருக்குது. அதோட கொண்டு போய் நிப்பாட்டினோன்னா ஃப்ரெஷ் ஆகலாம். ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பாடு இருக்கும், என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டு வண்டியை கொண்டு போய் நிப்பாட்டியிருக்கேன். சரி ரைட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏன்னா இருந்தால் சாப்பிட்லாம் வாங்க. பாருங்க ஃபுல்லாக பப்பாளி தோட்டம். எனக்கு இது கொஞ்சம் நாள் முன்னாடி தான், கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி வச்சாங்க. எல்லாம் வளர்ந்துடுச்சு. எல்லாம் அங்கே ரோட்டில் வச்சு சாப்பிட விற்றுட்ருப்பாங்கள்ல, அதுதான் காயாக இருக்குது எல்லாமே. எல்லாம் வடக்கு நண்பர்கள் தான். சரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு குழியில் போட்டாச்சு, போய் சாப்பிடுவோம் என்ன இருக்குன்னு. இந்த ரைஸ் தான் இருக்கும், அதை விட்டால் சப்பாத்தி இருக்கும். போய் பார்ப்போம். ரைஸ் தான் கடைசியில்.
சப்பாத்தி நம்மளுக்கு அவ்வளோ ஆகாதுல்ல, சாப்பிட மாட்டோம் அவ்வளோ. அதனால் ரைஸை வாங்கியாச்சு. சரி சாப்பிடலாமா? சாப்பிட்டு வந்தாச்சு. முடியல, ஃபுல்லாகவும் சாப்பிட முடியல, கொஞ்சமாக வச்சுட்டு வந்துட்டேன். எவ்வளோ தரம் தான் சாப்பிட்றது? ரைட்டு, கொஞ்சம் நல்லா காற்று அடிக்குது, ஆனால் அனல் காற்றா தான் அடிக்குது. சரி ரைட்டு, அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுப்போம். ஈவினிங் கிளம்பலாம். ஈவினிங்லாம் இல்லை, மணி 2 மணி ஆகுது. இன்னும் 4 மணிக்காக கிளம்பலாங்க. அந்த திடீர்னு லைட்டாக இருட்டிட்டு வருது, மழை மேகம். முக்கம் ஃபுல்லாக அப்படியே மேகமாக தான் இருக்குது. ரைட், புறப்படலாமா? சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் 3 மணி நேரம் நிப்பாட்டி இருக்கேங்க. 3 மணி நேரமும் வந்து ரெஸ்ட்டு, சும்மா ரெஸ்ட்லாம் தூங்கலாம் இல்லை, வெயில் ஒரு பக்கம் இருந்ததா, அதனால தூங்கலாம் இல்லை. சரி, இந்த கிடைக்கிற இந்த கொஞ்சம் கேப்பில் தான் வந்து நம்ம வேலையை பார்க்க முடியும், எடிட்டிங் வேலையை. அதில் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கே டைம் ஆயிடுச்சு. சரி, அதுக்கே சாயந்தரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பாடக்கூடாது, புறப்படுவோம். டீசல் எவ்வளோ இருக்குன்னு அளக்கலாம்னு பார்த்தா 4 மீட்டர். ரோடு மாதிரி ஏறிட்டு ஒரு 30 கிலோமீட்டர் வரும் அந்த ரோடு. அதான் இங்கே தாண்டி ஒரு 15 கிலோமீட்டர். அதான் இங்கே ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஒரு 15 கிலோமீட்டர் இந்த ரோடு போயிட்டு மேலே கல்கத்தா ரோடு ஏற வேண்டாம். சென்னை டு கல்கத்தா ரோடு. கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு, 2 வீலரு ஏகப்பட்டதாக இருக்கும். ஆட்டோ எல்லாம் இடைஞ்சலாக இருக்கும். போலீஸு சைரனை போட்டு ஓரம் கட்டிகிட்டு இருக்கேன். அப்படில பாருங்க, சவுண்டு மட்டும் கேட்குது. எல்லாம் அவங்களா வந்து உள்ளே போடுவாங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டு போவாங்க, எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு மாறி மாறி போயிட்டே இருப்பாங்க. லெஃப்டில் கீழே போனால் ஒங்கோல் போயிடும், 4 கிலோமீட்ரு. காவேரி 75 கிலோமீட்ரு. ஒங்கோல் தாண்டி போயிட்டுருக்கேன். ஹெச்பி பங்க் போகுது, பாரத் பங்க் இருந்தால் போய் டீசல் போடலாம். வர்றது என்ன பங்க்கு? இண்டியன் ஆயிலா? வண்டிங்க போக்குவரத்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்கு. இண்டியன் ஆயில் அதுக்கு அந்தாண்டி ஒன்று இருக்கு, அது என்னன்னு பார்ப்போம். ரைட், பாரத்தும் இருக்கு. எப்படியும் ஒரு 10,000 ரூபா டீசல் போட்டால் தான் போகும் போல். அவ்வளோ அமௌண்ட்டுக்கெல்லாம் போட சொல்ல, 7,000 தான் அடிச்சு விட்ருக்காப்புல. 7,000த்துக்கு போடும். கிட்ட போய் பார்த்துட்டு, ஆந்திரா தானே இது 2 ரூபா ரேட்டு ஜாஸ்தி. தமிழ்நாடு போனோன்னா அங்கே போயிட்டு போடலாம். 3.5 டீசல் இருக்குது.
டீசல் வந்தீங்கன்னா 96 ரூபாய் 60 பைசா. ₹7,000 போட சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் இருக்கு. அவ்வளோதான் ₹7,060. அந்த ₹60 போனஸ். 3 இன்ச்சு இருந்தது, இப்போ 7 இன்ச்சு இருக்கு. 1 இன்ச்சுக்கு 20 லிட்டர் கணக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும். எப்படியே தமிழ்நாடு பார்டர் கிட்ட போயிட்டு கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட்டுக்கு அது போயிட்டு செக் பண்ணணும் மறுபடியும். அப்போவே நினச்சேன் எல்லா வண்டியும் ஓரம் கட்டி நிற்குதுன்னு. ஆர்டிஓவா அவனும் வந்து வசூல் பண்ணுறத விடவே மாட்டானு பொழுது. எல்லா வண்டியும் நிற்கும் போதே டவுட்டாக தான் இருந்தது. சரி என்ன பண்ணுறது, ₹300 போயிடுச்சு. ₹300 పడిపోయిందో. அவங்களாம் இப்போ ஆந்திரா வண்டிலாம் விட்டுருவாங்க. ஆந்திரா வண்டிலாம் மறிக்கவே மாட்டாங்க, போயிட்டே இருக்கும். டிஎன் வண்டி தான். இதுவும் ஓவர் இருக்கா, இட சீட்டை காட்டு. ஓவர் இருக்கா, இட சீட் சார் வெறும் 15 டன் தான் சார் இருக்குது மொத்தமே வெயிட்டு அப்படின்னா. இட சீட்டு எங்கே அப்படின்னா அப்படியே இட சீட்டை காமிச்சோடனே ₹300 வாங்கிட்டு வர்றாங்க. ஏன்னா ஓவர் இருந்ததுன்னா நமக்கு தான் தலைவலி. எங்கே இதுக்கே தான் மைலேஜ் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு லோடு வெயிட் கம்மியாக எதனா கிடைக்குதான்னு பார்த்து எடுத்துன்னு வரதா இருக்குது. ஓவர்லாம் ஏற்றினா அவ்வளோதான் நம்ம கதை. அப்பயே கொஞ்சம் சந்தேகப்பட்டேன், என்னடா பாடி வண்டி கொண்டு கண்டெய்னர் கொண்டு எல்லாம் ஓரம் கட்டி நிற்குதே லைனா அப்படின்னு. டோல்கேட்டுக்கு முன்னாடி கிட்ட வரும்போது தான் பார்த்தா தெரியுது தலைவருங்க ரோட்டில் நிற்கிறாங்கண்ணே. சரி இன்னைக்கு இவங்களுக்கு கொடுத்துட்டு போகணுன்னு இருக்குது. திடீர்னு 4 தோறல் போடுது. சென்னை 253 கிலோமீட்டர் இருக்கு. இந்த டோல்கேட்லயும் திருட்டு பசங்க நிற்கிறானுவோ. அப்பா அப்படி டோல்கேட்டு நின்று இருந்தா என்னதான் பண்றது? எல்லா இடத்துலயும் பாட்டி வசூல் பண்ணிட்டு போயிடுறாங்க. எங்க போயிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா நெல்லூர் தாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னும் 2 டோல்கேட் இருக்கு. கூடூர் டோல்கேட்டு, சூலூர்பேட்டை டோல்கேட்டு, அதுலயே நிற்பாங்க, வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசாம அந்த ஆந்திரா பார்டர் எல்லாம் எடுக்காதே இருந்துடலாம். 2 பார்டர் இந்த லாஸ்ட், அந்த பார்டர் அந்த லாஸ்ட் எடுத்துட்டு டோல்கேட்டு வழி நடுக்க நிற்க ஆரம்பிச்சாங்கப்பா. காரை ஒன்று வச்சுட்டு கும்மிடிப்பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் தான். காசை கொடுத்துட்டு பேப்பரை வாங்கிட்டு வரேன். விடிந்தே விட்டது. இவ்வளோ காசு வாங்குறாங்களே, இந்த காசெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்களா இல்லை அவங்க பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்களா? யாருன்னா உண்மை கதை தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட்டுக்கு தான் போகாது. சரி நீங்கள் நிப்பாட்டிட்டு டீசல் எவ்வளோ பிறகுதுன்னு பார்ப்போம். டீசல் வாங்கி ஊற்றியே மாலாது பழகுது. இன்னும் 3.5 இன்ச்சு தான் மக்கள் இருக்கு. இது போய் லோடு இறக்கிட்டு எம்டிலாம் இருக்காது. மறுபடியும் டீசல் போடணும். ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், காசு போட்டு வர்றான் அப்படின்னு அண்ணங்கிட்ட. ரொம்ப மோசம்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போனதுக்கும் லோடு ஏற்றிட்டு வந்ததுக்கும் டீசலே போடாத வண்டி சென்னைக்கு வரணும். ஏன்னா போனதும் ஒரே வழி, வந்ததும் ஒரே வழி. நார்மலாக மற்ற வண்டியாக இருந்ததுன்னா டீசலே போடக்கூடாது. டேங்க் ஃபுல் பண்ண டீசல்லே ஹைதராபாத் போயிட்டு இறக்கிட்டு ரிட்டர்ன் இப்போ நம்ம ஏற்றின மாதிரியே லோடு ஏற்றிட்டு ரிட்டர்ன் வராமன்னா வரணும். ஆல்ரெடி நம்ம ஒரு 7,000 போட்டோமா, அப்போ மறுபடியும் ஒரு 2,000 இல்லை 3,000 டீசல் போடணும். 10 ரூபா டீசல் வச்சிங்களேன், 10 ரூபா டீசல் ஒரு நடைக்கு எக்ஸ்ட்ரா செலவாகுது. நிற்கிறது பார்த்தீங்கனாலே அதில் தான் ஏதோ மிச்சம் மீதி நிற்கும். அதுவே இப்போ நம்ம முதலீடு போட்டு ஓட்டுறதா இருக்குது. இந்த லோடு தான், இந்த லோடோட கடைக்கு போய் பம்பு கட்டி போகிறதுல நாசியில் கட்டி சர்வீஸ் பண்ணி போடுறதான். இப்படியெல்லாம் ஓட்டினா 10 பைசா, இப்படியெல்லாம் ஓட்டினா 10 பைசாக்கு பிரயோஜனம் இருக்காது. அப்படியே கணக்கு பண்ணால் ஒரு ஹைதராபாத் ஒரு சிங்கிள் போயிட்டு வர கிட்டத்தட்ட 100 லிட்டர் எக்ஸ்ட்ரா. எங்கே போகிறது? எங்கெங்கெல்லாம் பங்கு இருக்குதோ அங்கெல்லாம் தேடி போய் நிற்கிறதா இருக்கு. ஆந்திராவில் 96 ரூபா, இந்த 92 ரூபா 67 பைசா. போடுப்பா. குடிகாரனுக்கு டீசல் போட்டே இதுவாகுது. என்னப்பா போலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? இது வரைக்கும் 9,000 போட்டிருக்கேன். இத்தனைக்கும் 15 டன்னு லோடு. இதுக்கெல்லாம் டீசலே போடக்கூடாது. 420 லிட்டரில் போய் வரணும். 9,000 கணக்கு பண்ணால் கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 95-100 லிட்டரே வரும்னு வச்சிங்களேன். 100 லிட்டரு கிட்ட. அது அந்த மரம் இருக்கு பாருங்க, அதில் ஒரு பாதை வரும். அந்த பாதையில் வந்து யூட்டனை போட்டு இதில் ரிவேர்ஸ் அடித்து விட்டுருக்கேன். பாருங்க, பின்னாடி தான் இறக்குறாங்க. நல்ல வேலை அங்கேயும் அலையில் அவங்க லோடிங் மேன் வந்து அவங்களும் கூட வந்தாங்க வழி காமிச்சிட்டு. அதனால் கொஞ்சம் நேரம் வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து சேரல் தான் இருக்குது வண்டி. இது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாம் கலக்கிறது. இது அந்த ஆலா பிளாக் கல் செய்கிறாங்கல்ல, அதை பாருங்க, கல் வச்சுருக்காங்களா, அது செய்கிறாங்க. அதுக்கு எதனா வந்து பொடி போல் தான் இருந்து மூட்டை. கல் செய்கிறதுக்கு தான் அந்த பொருள் ஆட்டுங்குது. அது ஒரு மாதிரி சிமெண்ட் போடுறோம், இன்னொரு 3-4 பொருள் போட்டு இந்த கல் செய்கிறாங்க. ஆலா பிளாக் கல் மாதிரி. இதெல்லாம் அது ஊருன்னு நினைக்கிறேன். இதில் தான். ஓ, இதில் வந்து மோல்டிங் மாதிரி வச்சு அங்கே போயிட்டு அதில் அப்புறம் கட் பண்ணி அதை பாருங்க, அந்த ஓவன் அதில் போய் சுட்டு வெளியே வரதாட்டுங்குது. இது வந்து அரைக்கிறதுக்கு பிளேடு நடுவில் இருக்குது பாருங்க. வரேன், பிளேடு இருக்கா? பிளேடு இல்லை, ஒரு மாதிரி ரோப் மாதிரி ஈரமாக தானே இருக்கும். அப்படியே கட் பண்ணுறோம். லோடு அன்லோட் ஆயிடுச்சு மக்களே, முடிஞ்சுது.
இப்படியோ ஒரு வழியா போயிட்டு ரோடை இறக்கிட்டு வந்தாச்சு. எங்க இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தச்சூர் கோட் ரோட்ல இருந்து பொன்னேரி போற ரோட்ல உள்ள போயிட்டு நம்ம அது போச்சு. கொஞ்சம் வயல்வெளி அது இதுன்னு போச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் வயலா இருக்குதா, மழை பெஞ்சு வேற ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எங்கேயோ உட்காந்துருமோன்னு பார்த்து போயிட்டு வந்துட்டேன். திருப்பி எஸ்ஆர்எஸ் பிளாட்டுக்கு போனோம். விச்சூர் ரோட்ல தான் போயிட்டு இருக்கேன். இந்த பிளாட்டுக்கு வந்தா இது இல்லைன்றாங்க. இதில் தான் பாண்டு பேப்பர் போட்டிருக்கு, ஆனால் வேற பிளாட்டா. டிஎம்டியோ என்னமோ சொன்னாங்க. திருகராணி என்ன மாற்றி விட்றாங்கப்பா. இந்த எம்டி ஆடு இல்லைன்னா பாண்டுலையா இந்த பேர் போட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அதுக்கு அந்த பேரே போட்டு கொடுத்தா நான் நேரம் அங்கே போயிருப்போம்ல. இங்கே வந்து கேட்டுக்கிட்டு மறுபடியும் எல்லா வண்டியும் திருப்பிட்டு போகணுமா? நான் இஷ்டத்துக்கு எதனா மாற்றி இது பண்ணிடுறாங்க. நம்மள இங்கே அங்குமா அலைய விட்றாங்களாப்பா. எம்டி ஆடு ஓகே. அங்கே பாரு கடல் மாரி இருக்குது தண்ணி பாரு. இதுல எது பள்ளம் எது மேடுன்னு எப்படி தெரியும்? எல்லா கண்டெய்னரும் தண்ணிக்குள்ளதான் இதுக்கு இருக்கிற கண்டெய்னர் எல்லாமே. கண்டெய்னர் இறக்கியாச்சு. பெரும் போராட்டம் தான். எம்டி இறக்கிட்டு வந்து அப்படியே வெளியே வந்து நிற்கிற மக்களே. சரி ரைட்டு, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். லோடு போகிறோமா இல்லை மெக்கானிக் செட்டுக்கு போய் வேலை பார்க்க போகிறோமா? பாய்.